அன்பார்ந்த தோழர்களே, சகோதரிகளே, இந்த மாதிரி விழா கொண்டாடுறவ இதுக்குன்னே காரணத்தை தேடுவா. ஆனா நம்ம மேனேஜிங் டைரக்டர் தன்னுடைய 60வது வயது பிறந்த தினத்தை கொண்டாடுறதுக்கு நமக்கு பர்மிஷன் கொடுத்ததே நாம செஞ்ச பாக்கியம். இப்போ எம்டி ஒரு மாதிரியா என்ன பாக்குறார். அவர் அப்படி பார்த்தாருன்னு பேச்சைத்தோட நிறுத்திக்கோன்னு அர்த்தம். அதனால பேச்சை நான் நிறுத்திக்கிறேன். இப்ப வந்து நம்ம எம்டிக்கு ஒவ்வொரு செக்ஷன் சார்பாகவும் மாலையை அணிவிக்கலாம். முதல் மாலையை நானே அணிவிக்கிறேன். இப்போ நம்ம எம்டி பேசுவார். என் ஃபேக்டரியின் அதிகாரிகளே, தொழிலாளர்களே, ரொம்ப சந்தோஷம். எனக்கு இன்னைக்கு 60 வயசு ஆகி போனது தெரியவே தெரியாது. மேனேஜர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். எனக்கு வயசானதா நான் என்னைக்குமே ஃபீல் பண்ணது கிடையாது. So I am not 60 years old. I am 60 years young. நீங்களா கட்டுப்பாடா நடந்துக்கணும், காலத்தோட வரணும்னு அடிக்கடி சொல்றேன். அதனால உங்களுக்கு என் மேல கொஞ்சம் வருத்தம் இருக்கலாம். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, காலத்தோட வந்தாதான் கடமை ஒழுங்கா செய்ய முடியும். அதனாலதான் என் ஃபேக்டரி விஷயத்துல என் குடும்பத்தார கூட தலையிட வைக்கிறது இல்ல. அதுக்காக என் பொஞ்சாதி அடிக்கடி கோச்சுக்குவாங்க. என்னுடைய பேச்ச ஒழுங்கா கேட்டு நல்லா படிச்சதுனாலதான் இன்னைக்கு என் மூத்த மகன் மெட்ராஸ்ல பெரிய கலெக்டரா இருக்கான். அது அவருடைய மனைவி பெரிய புத்தாலி, இங்கிலாந்து படிச்சவன். எனக்கு ஒரு மகன் இருக்கா, எங்க அது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா பாருங்க. அடையப்பா, பெரிய புத்தாலி, நல்லா படிப்பா, தலையெல்லாம் மூளை. இந்த ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்ண போறா. எனக்கு இன்னொரு பையன் இருக்கான், என் பேச்ச கேட்கவே மாட்டான். உங்களுக்கு தான் தெரியுமே, பேர் கண்ணன். ஓகே ஓகே, நீங்க ஏன் காரி சேர பார்த்து கை தட்டிங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. அந்த காரி சேர மாதிரியே என் மகனுடைய தரையும் காலி. அதனாலதான் அவனை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கேன்.